ஆமா 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 தல படனா அப்படிதானே. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க படத்துக்கு? ரொம்ப தலடா ஃபயர் ரெட் டிராகன் கையிடுதல சூப்பர் தல ஏ கே 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 தல அஜித் 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 தல ஏ கே 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 ஃபேன் போர்த்தல ஃபேன் தானா? பொறந்ததுல இருந்து அஜித் சார் ஃபேன் தானா? ஏன் எதனால அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? அஜித் நல்லவரே, எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காரு, ரேசிங்ல ஒரு கெத்து, அதனால உங்களுக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். நீங்க அஜித் சார் ஃபேன் அப்படியே வந்து? ஆமா ஆமா ப்ரோ. எங்க அண்ணன் பையன், எங்க அண்ணன் ஃபேனு, நான் ஃபேனு, எல்லாருமே ஃபேன் எங்க வீட்ல. எல்லாரும் ஃபேன். அஜித் சார்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. சரி, ஜிபிக்கு எவ்வளவு வெயிட்டிங்ல இருக்கீங்க இப்போ உள்ள போறதுக்கு? ரொம்ப 100,000 மரண வெயிட்டிங். ட்ரெய்லர் பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹார்ட் பீட் அப்படியே அவன டப்பு 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 டப்பு. சரி, ஃபர்ஸ்ட் பார்த்த ஏகே சார் படம் எது? ஞாபகம் இல்ல. துணிவு தான் வந்தாரு இங்க. துணிவு ஒரு மணி ஷோ வந்தாரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா இருந்தாரு. இப்போ இன்னும் ஃபயரா இருக்காரு. ஆமா ஆமா. படம் பாத்துறதா இன்னும் ஃபயரா இருப்பீங்கல்ல? இன்னும் ஃபயரா இருப்பீங்க. எத்தனை தடவை பார்க்க போறீங்க ஜிபியூவை? ஒரு 10க்கு மேல. 10க்கு மேல. இன்னும் நீங்களே அவரே ஒரு இதுல தான் இருக்காரு. ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ப்ரோ. தல வெரியன் நான் இந்த படம் வந்து ஒரு பெரிய வரலாறு கொடுக்கும். நான் இது வரைக்கும் பார்க்காத பெரிய சம்பவம் இருக்குது. இது சும்மா நான் எல்லாமே விட்டாங்க, எல்லாமே தரோம். ஆனா இந்த படத்துல உள்ள நான் இப்ப பண்ண போற சம்பவமே நாங்க வேற. நான் எவன் என்ன மயிறு வேணா சொல்லிட்டோம். என் தலை அல்டிமேட் அஜித் குமார், பத்மபூஷன் அஜித் குமார், இவர் மட்டும்தான் மாசு. இந்த படம் அடிக்கும். நான் போன படத்துல பேசினவெல்லாம் இந்த படத்துல முன்னு போனோம். பெரிய சம்பவம் இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பு தெரியுது. அதுவும் கெட்டப்பலாம் வெறித்தனமா இருக்கு. வெறித்தனம் ப்ரோ. ஒரு செலிப்ரேட் பண்றீங்க. ஆதிக் மாஸ் ப்ரோ. அவர் தரம். நான் இன்னொரு படம் கூட எடுக்கலாம். தரம் ஆதிக்கு செஞ்சு விட்டாரு. நான் பெரிய சம்பவம் பார்க்கலாம் உள்ள. அதுவும் அஜித் சார் இருக்குது ப்ரோ, வெறியா இருக்குது. இன்னும் 1 hour இருக்குது. இன்னும் 1 hourல தலை தரிசனத்தை பார்க்க போறோம். வேற லெவல் சம்பவம் இருக்குது ப்ரோ. நாடி நரம்பு அஜித், எல்லாமே அஜித் தான் ப்ரோ. என் உயிர் எல்லாமே அஜித் தான். நான் பெரிய சம்பவம் இருக்குது. வெறித்தனமான ஒரு வெயிட்டிங் படத்துக்கு, மரண வெயிட்டிங் ப்ரோ. ஒரு ப்ரொமோஷன் இல்லை, மன்றம் இல்லை, இதுதான் ப்ரோ. அவரு கூட உன்னை பார்த்துக்கோன்னு சொல்ற எந்த நடிகரும் இல்லை ப்ரோ. இவர் ஒரே ஆள் தான் ப்ரோ. அது நிறைய பேர்ட்ட கேளுங்க ஏன் அஜித்தை பிடிக்குன்னு தெரியாது. ஆனா அஜித்தை பிடிக்கும். அதான் ப்ரோ மாசு. வைப்னால ஏகேனாலே வைப்பு தான், அவ்வளவுதான். ஏகேனாலே வைப்பு தான். ஏன்னா அந்த ஆளுக்காக இவ்வளவு கும்பல் சேர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரனாலயோ ஜி பிரகாஷாலயோ இல்ல. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்தர்
ஜிவி பிரகாஷ்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அவங்களும் ஆளுங்க தான். நான் அவங்கள தப்பா பேசவே இல்லை. அஜித் குமார்னால தான் இவ்வளோ ஃபேன் பேஸ் வந்துருக்கு. ஏன் அஜித் குமார்னால ஃபேன் பேஸ் வந்துருக்குன்னா அந்த ஆள் என்ன சொல்றாரு, என்ன பார்க்காதீங்க, என் படத்தை பார்க்காதீங்க, உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்றாரு. அதுதான் மேட்ரு. எவன் ஒருத்த அப்படி சொல்றான், எந்த ஆள் சொல்றான், எவனுமே சொல்ல. கேக்குதா சத்தம்? இதுதான் அஜித் குமார், அவ்வளவுதான். அஜித் குமார் தான் சத்தியமா சொல்றேன். அஜித் குமார் என் உயிரை கூட கொடுப்பேன். எங்க அப்பா அம்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அஜித் குமார் என் உயிரை கொடுப்பேன். அவ்வளவுதான் மேட்ரு. இங்க இருக்க இவ்வளோ பேர்ல ஒரு 50-100 பேராச்சும் உயிரை கொடுப்பானுங்க. அந்த அளவு ஃபேன்ஸ் இருக்கானுங்க அஜித் குமாருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஆளுக்காக, அந்த ஆள் பேசினதுக்காக எல்லாமே பண்றாங்க. அவ்வளவுதான். இதுவே விஜய் அண்ணாவோ அஜித் அண்ணாவோ 2 பேரும் ஓகே தான். விஜய் அண்ணா அரசியல் போயிட்டாரு, அஜித் அண்ணா நம்மளுக்கு என்டர்டெயின் பண்றாரு. அஜித் அண்ணாக்கா உயிரே கொடுக்குறவன் விஜய் அண்ணாக்கு உயிர் கொடுக்க மாட்டான். நம்ம நிலைமையில இருந்தா விஜய் அண்ணா அந்த நிலைமைக்கு போயிருக்காரு. விஜய் அண்ணாவும் கொடுப்பாரு, அஜித் அண்ணாவும் கொடுப்பாரு. அவ்வளவுதான். அஜித் அண்ணா தான் இங்க உயிரை கொடுக்குறோம். இவ்வளவுதாங்க பசங்க உயிரை கொடுப்போங்க. ஒன்ஸ் அவங்களுக்காக என்ன வேணா பாத்துருவோம்னா உயிரை கொடுத்துரும். உங்களுக்கே தெரியும், நீங்களும் பையன்தான். அவ்வளவுதான். தேங்க்யூ ப்ரோ. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும் இந்த மாதிரி யங் கெட்டப். எங்கள் மாதிரி யங் பாய்ஸுக்கு அவர் வந்து இந்த மாதிரி கெட்டப் போட்டு இன்னும் நடிக்கலை, அதாவது இது வரைக்கும் நடிக்கலை. அந்த மாதிரி இது பெப்பர் சால்ட்டு அந்த மாதிரி வேஷ்டி போட்டு அப்படி தான் நடிச்சார். இப்போ எங்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு கெட்டப்லேயே நாங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ, என்னென்னலாம் த்ரிஃப்ட் பண்ணணுமோ எல்லாம் மாதம் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு செம்ம வெயிட்டிங்கில் இருக்கோம் ப்ரோ. ஓகே. ஆனால் இப்போ மற்ற அஜித் சார் படத்தை விட இதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கு. அதெல்லாம் எதனால காரணம்? ஆதிக் சார் எப்படி காட்டியிருக்காரு அஜித் ப்ரோ? நான் இப்போ ரிவ்யூ பார்த்துட்டேன், அந்த யூஎஸ்ஏ ரிவ்யூலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ படத்தை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும். ஆனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக ஏகே ஃபேனா? ஆமாம், பயங்கரமாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? 100க்கு 110 இருக்கு ப்ரோ. ஆஸ் பண்ணுறோம் ப்ரோ. ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக இப்பயே போட்டால் கூட பார்க்க ரெடியாக இருக்கும். ப்ரீமியர் ஷோன்னு நினைங்க எதுவும் இல்லை போல. ஃபர்ஸ்ட் ஷோ தான் சரி. எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஆதிக் எப்படி காட்டியிருக்காரு? இது வரைக்கும் தலை படத்துக்கு இல்லாத அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ இது. ஆமாம் கண்டிப்பாக. அதே கெட்டப்லாம் வந்துருக்கீங்க, அதுவும் டிஃப்ரெண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பழைய அஜித்லாம் வராரு, அதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்குது. விட்டதெல்லாம் தொட போகிறாரு அவர் இந்த படத்தில். அதை நாங்கள் காட்டுறோம் எப்படின்ட்டு. இதுக்கு கண்டிப்பாக விடாமுயற்சி நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. பட் குட் பேட் அகிலி கண்டிப்பாக சொல்கிறேன், இட்டு தான் ப்ரோ. கண்டிப்பாக இட்டு. இது விஜய் ஃபேன்ஸுக்குலாம் இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா பழைய அஜித்லாம் வர்றதுனால. அஜித் ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், இந்த படம் ஷோரா ஷார்ட் தான். ஒரு பில்லா காட்டினாலே முடிஞ்சு எங்களுக்குலாம். அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ. ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ. நம்ம பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம். ஆமாம், பெங்களூர்லேருந்து இந்த மூவி பார்க்கலான்னு வந்துக்கிறோம். எதனால அந்த அளவு ஒரு வெறி? இல்லை, நான் லாஸ்ட் டைம் விஸ்வாசம்க்கு வந்தேன், நேர்கொண்ட வரவேற்கு வந்தேன். அப்புறம் இப்போ இது 3வது வாட்டி வருது. ஸோ இந்த மூவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ரோஹினிக்கு வந்துடுறோம். எனக்கு ரோஹினி வேணும்னு சொல்லிட்டு ரோஹினியில் டிக்கெட் வாங்கி இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் மற்ற படத்துக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருக்கு. இது வந்துட்டு ஃபேன் பாய் மூவி இது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான் ப்ரோ. 200% பிளாக் பஸ்டர் ப்ரோ இந்த மூவி. ஆமாம், ஏன்னா ட்ரெய்லரில் டீசர்லேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஆத்விக் வந்துட்டு இஸ் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் அஜித். ஸோ இந்த மூவி பியூட்டிஃபுல்லாக வரும். பிளாக் பஸ்டர் தாங்க. தேங்க்ஸ். கண்டிப்பாக இது வந்து ஒரு திருவிழா. அடிச்சு பொலின்னு பொலிக்க போகிறோம். சம்பவம் பண்ணுறது உறுதி, அது கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் சம்பவம் கன்ஃபார்ம். எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே. அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, அதனால வந்து சோலோ கிங் ஆயிட்டாரு. அதனால அவங்க சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான். ஆதிக்கு எப்படி அஜித் சாரை காட்டியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? மற்ற படத்துக்கு இதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. எப்படி சொல்றதுன்னா, தலை வந்து நிறைய படங்களே மாசு, அந்த மாசுல இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா மாஸ், டபுள் மாஸ் பண்ணி விட்டுருக்காப்ல. அதனால வந்து தியேட்டர் ஸ்கிரீன்லாம் வந்து திரையரங்கம் செதறதான் போகுது. கன்ஃபார்மா சம்பவம் பண்றது உறுதி. இப்போ உங்க பேசும்போதே தெரியுது எவ்வளவு ஆர்வம் ஜாஸ்தி இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி வந்து ரொம்ப காமான ஒரு படமா போயிடுச்சு.
எல்லாத்துக்கும் சேர்த்து அதே மாதிரி துணியும் ஒரு அளவுக்கு இதாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கடந்த ஒரு மங்காத்தாக்கு அப்புறம்னு வச்சுக்கலாம். மங்காத்தாக்கு அப்புறம் ரொம்ப 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 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது வந்து குட் பேட் அக்லி தான். அதனாலதான் ரொம்ப ஒரு வைப் ஆகுது. வைப் ஏத்திட்டு தான் வந்திருக்கிறோம் மொத்தமாவே. எவ்வளவு வருஷமா நீங்க அஜித் சார் ஃபேனா இருக்கு? நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச வந்து அஜித் ஃபேனா தான் இருக்கிறேன். ஆமா ஆமா, ஒரே ஆள், எப்பவுமே ஒரே தலை, ஒரே ரசிகன்.